எப்படியோ கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு கோழியை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கோழியை கொடுத்து இதுதாங்க உங்க காணாம போன கோழின்னு கொடுத்துடலாம். ஏ கோழி, சொன்னாலதான் என் வாழ்க்கைய மாறப்போகுது. இதுதான் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். என்னது இங்க இத்தனை கோழி தெரியுது? அதான் கருப்புலையும் வெள்ளையிலையும் இந்த கோழியும் இல்ல. ஏங்க ஏங்க ஐயா போலீஸ், என்ன தம்பி எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க? ஐயா விஜய் இல்ல? விஜய்? ஆமையா, விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு. உங்க வீடு கூட இதுதான் சொன்னாங்களே. ஓ, என் பேத்திய கேக்குறீங்களா? அது உங்க பேத்தியா? ஆமா தம்பி, அவ என் பேத்தி தான். விஜி, விஜி. உன்னை தேடி பாரு, இந்த போலீஸ்கார தம்பி வந்திருக்கு. ஆமாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்கய்யா, நான் போய் உங்களுக்கு காப்பி தண்ணி கொண்டு வரேன். ஐயா அதெல்லாம் வேணாம் தாத்தா. இருப்பா, கொண்டு வர. ஆமா, என்ன கழுத செஞ்ச? உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. நம்ம மீனா காணாம போச்சு பத்தியா, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். மீனாவை காணாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா தாத்தா. நல்ல உள்ள போ. கோழிய காணான்னு யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? ஐயோ தாத்தா, அத பத்தி உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிட்டு இருக்க. தம்பி மன்னிச்சுக்கங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. இல்ல பரவாயில்லங்க ஐயா. இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க உங்க கோழி. இது ஏன் கோழி இல்லங்க. என்னங்க சொல்றீங்க? இதுதான் உங்க கோழி. நீங்க வேணா பாருங்க, வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இதுதான் உங்க கோழி. இல்லங்க, இது என் கோழி இல்ல. என் கோழி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? என்னங்க காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட விட்டுட்டு கடைசியில உங்க கோழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்கிக்கங்க, இதுதான் உங்க கோழி. ஏங்க, என் மீனா கிடைச்சிருச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? கோழி கிடைச்சிருச்சா? ஆமாங்க, என்ன மன்னிச்சிருங்க, என் கோழி கிடைச்சிருச்சு. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்க கோழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லவும் அங்கிட்ட இங்கிட்ட எப்படிலாம் தேடினேன்னு தெரியுமா? கடைசியில நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேங்க. மன்னிச்சிருங்க, நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்தே போயிட்டேன். என் கோழி பக்கத்து வீட்டுலதான் முட்டையிட்டு அடப்படுத்திருந்துச்சு, நாங்க தான் பார்க்கலங்க. என்னங்க இது புதுசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்களேங்க. சரி இந்தாங்க, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, இது யார் கோழிங்க? யாராவது தேட போறாங்க? யாரும் தேட மாட்டாங்கங்க, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? அது எப்படி யாரும் தேடாம இருப்பாங்க? கருப்பு வெள்ளையில இருக்குங்கவும் யார் வீட்டு கோழியும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. என்ன, இது யார் வீட்டு கோழிங்க? இது யார் வீட்டு கோழியும் இல்லைங்க, இது நான் வாங்கிட்டு வந்த கோழி. என்னது, வாங்கிக்கிட்டு வந்தீங்களா? ஆமாங்க, உங்க கோழியை தேடி எங்கேயும் கிடைக்கலங்கவும் கருப்புலையும் வெள்ளையிலையும் சேர்ந்த மாதிரி ஒரு கோழியை வாங்கிட்டு வந்துட்டேன். சரிதான். இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க பரவாயில்ல, இதை நீங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க புடிங்க. என்னங்க அது என்கிட்ட கொடுத்துட்டீங்க? இது நீங்க காசு போட்டு வாங்கின கோழி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. பரவாயில்லங்க, இது உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ. இந்த கோழிய என்னோட ஞாபகமா பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க. ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறகிதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. தம்பி காப்பி? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம். பரவாயில்ல வாங்கிக்கோங்க. எனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, ஒரு காஃபி குடிக்க மாட்டீங்களா? சரிங்க. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னங்க உங்க வீட்டுல யாருமே காணோம், உங்க அம்மா அப்பாலாம் எங்க போயிட்டாங்க? என்னங்க என்னாச்சு? நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேன்னா என்ன? திடீர்னு சோகமாயிட்டீங்க. தாத்தா நான் போறேன். விஜய், விஜய் இல்லம்மா. என்ன தாத்தா, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? இல்ல தம்பி, நீங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன எதுக்காக சோகமா போறாங்க? அந்த கழுத அப்படித்தான் தம்பி. ஏன் தாத்தா அப்படி என்ன ஆச்சு? அது வந்துப்பா. நீங்க சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம். என்ன தம்பி நீ, அந்த கிறுக்கு கழுத கோழி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து
நீ கோழிய கொண்டு வந்திருக்க, நீ எப்படியும் நல்ல பிள்ளையாத்தான் இருப்ப. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவ சின்ன வயசுலயே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவ அப்பாவும் அம்மாவும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாப்பா, ஒரு கல்யாணம்னு வெளியூருக்கு போனாங்க. போனவங்க போனதுதான், திரும்ப வரவே இல்லை. விஜய நானும் அவ பாட்டியும் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தோம். இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த கிழவியும் போய் சேர்ந்துட்டா. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் தெரியாம கேட்டுட்டேன். இதுல என்னப்பா இருக்கு? மனுஷன் பிறக்கிறதும் இறக்குறதும் நம்ம கையிலயா இருக்கு சொல்லு. என்ன ஒண்ணு, நாங்க கண்ணம் மூடுறதுக்கு முன்னாடியே என் பையனும் மருமகளும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க முன்னாடி போனா நாம பின்னாடி போக வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? இந்த உலகத்துல நிலையானதுன்னு எதுவுமே இல்லப்பா. போனவங்களை நினைச்சு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இந்த கிழமை என்ன உசுர கையில புடிச்சிட்டு இருக்கேனா, அது ஏன் பேத்திக்காக மட்டும்தான். அவளையும் ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டேனா என் கடமை முடிஞ்சிரும். நல்ல திருப்தியா முழு மனசோட போய் சேர்ந்துருவேன். ஐயா, ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. என்னப்பா பண்றது? பிறக்கிறதும் இறக்குறதும் நம்ம கையிலயே இருக்கு. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு. மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் தான் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். சேச்சா, நீ என்னப்பா பண்ணுவ? நீ போனதை நினைச்சு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நானும் நல்ல பையனா தேடிட்டு தான் இருக்கேன். சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி. ஐஷோ, வாடா நல்லவனே. என்ன பம்மிக்கிட்டு வர? என்னடா பல்ல கட்டிட்டு இருக்க? அது வந்து என்ன என்ன விஷயம்? ஐஷோ, கள்ள பயலே, நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும்டா. நீ எதுக்கு வந்திருப்பேன்னு சொல்லு பாப்போம். உனக்கு ஏதாவது என் மூலியமா காரியம் ஆகணும்னு நினைச்சிருப்ப, அதனால தானே எறும் தேடி வந்திருக்க. என் ஸ்வீட் தங்கச்சி. தெரியும்டா மவனே உன்னை பத்தி. என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நீயும் நானும் தான் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டோம். இப்ப சாப்பிட்டியான்னு வந்து கேக்குற? ஐயோ, இவ வேற பர்ஃபார்ம் பண்ண விடுறாளா? என்ன விஷயம் சொல்லுடா அண்ணா. அது வந்துமா தங்கச்சி. போதும் போதும், எத்தனை தங்கச்சி? போனேங்க. போனா போன் எதுக்கு உனக்கு? அது வந்துமா, ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. உன்கிட்டதான் போன் இருக்குல்ல, உன் போன்ல உன் வேலைய பாரு. ஏன் போன் எதுக்கு நீ தேவையில்லாம கேக்குற? ப்ளீஸ்மா தங்கச்சி, குடுமா. நீ இப்பெல்லாம் கெஞ்சுற ஆள் கிடையாதே. நீ இப்படி எல்லாம் கெஞ்சினா எனக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறேன்னு எனக்கு தெரியுது. அதனால தர முடியாது. ஓவரா பண்றாளே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன பண்றது? நான் கிளம்புறேன். என்னவா இருக்கும்? 2-3 வருஷமா பழைய பொண்ணையே யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, புதுசா உனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஐபோனா? ஆமா, நீதான் பழைய பொண்ணையே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கியல, அதான் லேட்டஸ்ட் மாடல்ல ஒன்னு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடனா உன் போனை தர்றதுக்கே யோசிக்கிற. நிஜமா தானே சொல்றேன், புது போன் வாங்கி தருவே இல்ல. கவுந்துட்டா. நிஜமா உனக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் ஆசை தங்கச்சிக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன்? சரி, அப்ப தரேன். குடு. டேய் எருமை, எதுக்கு அப்ப மதுக்கு நீ போன் போட்டுட்டு இருக்க? கட் பண்ற. ஏய், எதுக்குடா இப்ப என் போனை வாங்கி மதுக்கு போன் போடுற? இரு சொல்றேன். ஐஷா அட்டெண்ட் பண்ணிட்டாடா. இந்த பேசு. எருமை மாடு, போன் போட்டுட்டு என்ன பேசுன்னு சொல்லிட்டு இருக்க? எதுக்குடா அவளுக்கு போன் போட்ட? மூடிக்கிட்டு பேசுடி. எருமை மாடு, குண்டு தடியா. இரு, நான் அப்புறம் பாத்துக்க. என்ன பண்ணிட்டு இருக்க அவ? ஐஷா, கேக்குது மது. என்ன பண்ற? இருக்கேன் மது. நீ? நானும் சும்மாதான் இருக்கேன். அம்மாச்சி தாத்தாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாமா அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் 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 ஒண்ணும் இல்லையே. ஐஷு, சொல்லு மது. மாமா என்ன பண்றாங்க? அதான் சொன்னனே மது, அப்பா ஆபீஸ் போயிட்டாரு. இல்ல ஐஷா, பெரிய மாமாவை கேட்கல, பின்னந்த மாமாவை கேக்குறேன். நான் வெற்றி மாமாவை கேக்குறேன். ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் உன்னை உந்தன் காதில்
கேட்டீங்களா வெற்றி மாமா? உங்களைத்தான் உங்க முறை பண்ண கேக்குறாங்க. என்ன மது? வெற்றி மாமா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். ஒரு அலை அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா. என்ன மது திடீர்னு வெற்றியெல்லாம் கேக்குற? நீ அப்பெல்லாம் கேட்க மாட்டியே. இல்ல ஐஷு, சும்மா தான் கேட்டேன். ஓ அப்படியா? வெற்றி பக்கத்துலதான் இருக்கான். சொல்றேன், வெற்றி மாமா பக்கத்துல இருக்காங்களா? அது வந்து பக்கத்துல இருக்கான்னா பக்கத்து ரூம்ல இருக்கான்னு அர்த்தம். ஓ அப்படியா, சரி சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஐஷு. ஏ மது, என்னம்மா? எப்ப பாரு இந்த போனையா பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்க. ஏதாவது வேலை செய்யலாம்ல? என்ன வேலை செய்ய சொல்ற? ஐயோ அத்தை, இப்படிலாம் இருந்தா புருஷன் வீட்டுல போய் அடிதாண்டி வாங்குவேன். எதுக்குமா அடி வாங்கணும்? என் புருஷன் என்ன மகாராணி மாதிரி பத்துப்பாரு. என் உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குவாரு. அப்படியா? பேசாம ஐசு. உன் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலடா. என் மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியாது. நீ வேணா பாரு, மது சொன்ன மாதிரி அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குவேன். போதண்டா நீ தாங்கினது. நீ வேணா பாரு, என் புருஷன் என்ன பாத்துக்கிறதுல நீ ஏன் உன் வாயில வரல வைப்ப. ஆமாமா, வச்சுட்டா கிழிஞ்சிரும். ஐஷு நீ சொல்ல. ஐஷு என்னடி? அத்தையா? ஆமா, வழக்கம் போலதான். சரிதான் சரிதான். ஐசாடி பேசுறா? ஆமா, ஐசுதான் பேசுறா. குடு குடு, நான் பேசணும். குடு ஐஷு, அம்மா பேசணுமா? குடு மது. ஐசு தங்கம். ஆமா ஆமா, அவ தங்கம், நான் பித்தளை. மதுவா ஐசு இப்படி பேசுறா? ஆமா. சொல்லுங்க அத்தை. அண்ணா அண்ணிலாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. பாட்டி தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கும் அத்தை. அண்ணன் என்ன பண்றான்? நல்லா இருக்கான் அத்தை. பாவம் பிள்ளை, கல்யாணம் நின்ன சோகத்துல இருப்பான். யாரு? இவனா? இவனான்னு கேக்குற? பக்கத்துலதான் இருக்கானோ? ஆமா அத்தை, பக்கத்துலதான் இருக்கான். ஐசு, ஏய் வெற்றி, என்னடா பண்ற? என்னது வெற்றி மாமாவா? ஆமா, பக்கத்துலதான் இருக்கானா? பக்கத்துல இருக்காரா? அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டா இருந்தாரு. போன குடும்ப எதுக்குடி? போன குடுன்னு சொன்ன. சும்மா இருக்க மாட்டியா ஐசு? மது என்னை பத்தி என்ன நினைப்பா? கேவலமா நினைப்பா. பேசு பேசு. வெற்றி, சொல்லுங்க அத்தை. என்னையா பண்ற? நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா ஆமாதான். திருவிழா கூப்பிடு. அட ஆமா, திருவிழா இருக்குல்ல? பாத்தியா வால் எப்படி கன்வே பண்றான்னு? நீ பேசாம இருக்கு. நாங்க பேசாம இருந்துக்கிறோம். ஐயா வெற்றி, திருவிழா வருது, எல்லாரும் வந்துருங்க. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, கண்டிப்பா வந்துடுறோம். நான் சொன்னது எப்படி மாமா கேட்டிருக்கோம்? ஒருவேளை ஸ்பீக்கர்ல போட்டிருக்காளோ? ஐயோ, நான் அதட்ட கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம். சரிங்க அத்தை. வேண்டாம். அதோ பேசுடி, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். ஹலோ, போன் எங்கடா கொண்டு போற? சரிதான். ஹலோ மது, மது கேக்குதா? என்னது சத்தத்தையே காணும்? மது, மணல் காத்து கடற்கையில பூங்காத்து. என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? நானும் சாப்பிட்டேன். அப்புறம் குழம்பி தவிக்குதடி என் மனசு. நான் கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாத்தியா? பார்க்கல. பார்க்கலையா? தெரியும் மது, நீ அதை ஓபன் பண்ணி பார்த்திருக்க மாட்டேன்னு. ஏன் ஓபன் பண்ணல? பண்ணல. அதான் ஏன்னு கேட்டேன். தோணல. தோணலையா? ஏன் தோணல? அதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா தானே மது தெரியும். நீங்க சொல்லுங்களேன், என்ன இருக்கு அதுக்குள்ள? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்லுங்க மாமா, அதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? நீ ஏன் ஓபன் பண்ணி பாரு. அது அழகா இருக்கா? எனக்கு ஓபன் பண்ணவே தோணல. ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டேன்ப்பா. என்ன மாமா இப்படி பண்றீங்க? அது அழகா இருக்குண்ணா, நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்? நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா அப்புறம் அதுல என்ன உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு?
நான் gift கொடுத்ததுக்கு அர்த்தமே இருக்காது. நீயே ஓபன் பண்ணி பார்த்து அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மது அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல நீ திருவிழாக்கு கூப்பிட மாட்டியா? திருவிழாக்கு வந்துருங்க. ம் சரி. கண் சிமிட்டும் தீய என்னை எரிச்சு போட்டனே. எங்க அவன இன்னும் காணோம். என்ன யார வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா இவன் என்னடானா இன்னும் சுத்தி எடுத்துறான். இங்கதான் போய் தொலைஞ்சானா தெரியும். ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யறதே இல்ல. திட்டாதடா மாப்பிள. வந்துட்டேன். யோ எவ்வளவு நேரம் ஐயா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திட்டு இருக்குது. அதான் வந்துட்டேன்ல மாப்பிள. என்ன அவசரம் அப்படி? இங்கே நான் வாங்கிட்டு வர சொன்னது வெறுங்கைய வீசிட்டு சும்மா வந்திருக்க. வச்சிருக்கேன் மாப்பிள. இங்கேயே வச்சிருக்க. சீக்கிரம் கூட. மாப்பிளைக்கு அவசரம் தான். சீக்கிரம் எடியா. இங்கேயே வச்சிருக்க. இந்தியா மாப்பிள. ஓ மண்ணாங்கட்டி. நான் எதை வாங்கிட்டு வர சொன்னா நீ எதையா வாங்கிட்டு வந்திருக்க? நீதான மாப்பிள பாட்டில் வாங்கிட்டு வர சொன்ன. சோ ஆண்டவா உன்னையெல்லாம் அனுப்பி வச்சேன் பாத்தியா. நான் வாங்கிட்டு வர சொன்னது எங்கயா? மாப்பிள இத அடிடா. இது இருக்கட்டும். நான் வாங்கிட்டு வர சொன்னது எங்க? காசு கொடுத்து நான் எதை வாங்கிட்டு வர சொன்னா நீ எதை வாங்கிட்டு வந்திருக்க? மாப்பிள இது நான் வாங்கினதுடா. யோ கூறுகட்ட மாமா. நான் வாங்கிட்டு வர சொன்னது எங்க? சும்மா ஏன் மாப்பிள புலம்புற? நீ வாங்கிட்டு வர சொன்னதை வச்சிருக்கேயா. முதல்ல அதை எடு. சரி இதப்படி இப்படி எங்க வச்சிருக்காரு இந்த ஆளு? தானா மாப்பிள நீ வாங்கிட்டு வர சொன்னது? ஓ இதை எங்கேயா வச்சிருந்த? ஆட்டுல வைக்கிற இடத்துலதான். நல்ல வேலை. என்ன மாப்பிள நல்ல வேலை. இது என்னதுன்னு தெரியுமாயா? என்னதுன்னு தெரியாம இப்படி இடுப்புல சொருகி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன மாப்பிள இது? அந்த பாட்டில் மாதிரி இதுவும் ஒரு பாட்டில் தானே? யோ இது வேற அது வேற. இது ஒரு துளி உன் மேல பட்டாலும் நீ அவ்வளவுதான். என்ன மாப்பிள சொல்ற? அப்படி அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய மேட்ரா? ஆமா மாமா. இது ஒரு துளி உன் மேல பட்டாலும் உன் தோல் கருகிரும். மாப்பிள என்னையா சொல்ற நீ? எதுக்கு கத்துற? மாப்பிள இத நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. நான் பாட்டுக்கு இடுப்புல சொருகில வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை. என் மேல பட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? பயப்படாதயா. இத மூடிய திறந்து ஊத்துனாதான் பிரச்சனை. இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. நான் கொஞ்சம் முன் பாதுகாப்புல இருந்திருப்பேன்ல. ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். குடியாத மாப்பிள. இவ்வளவு ஆபத்தானது எதுக்கே வாங்கிட்டு வர சொன்ன? எல்லாம் ஒரு காரியமாத்தான். என்ன மாப்பிள சொல்ற? இவ்வளோ ஆபத்தானது நமக்கு எதுக்கு? நமக்கு இல்லையா, ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கா? ஆமா திமிரு பிடிச்ச ஒரு ஆளுக்கு தான். மாப்பிள நீ என்ன சொல்றனே புரியலடா. திமிரு பிடிச்ச ஒரு ஆள்னா யார் அது? அதான் அந்த பூமாரி. ஓ என்னையா சொல்ற? அது பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைதான். யார் இல்லைன்னு சொன்னா? அவ அழகா இருக்குன்ற திமிர்ல தானே ஆடிக்கிட்டு திர்றா. ஓ மாப்பிள இதெல்லாம் தப்புயா. வேணாமியா. பாரு மாமா நீ செவனேன்று எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் இத பத்தி யார்கிட்டயாவது வாய திறந்தேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். நீ சுடுகாட்டுல போய் படுக்க வேண்டியதான். ஓ என்னையா அதெல்லாம்? ஆமா அவ அழகா இருக்குன்ற திமிர்ல தானே மாமா ஆடிட்டு இருக்கா. எனக்கு அது பிடிக்கல மாமா. என்னடா சொல்ற? அதுக்காக அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு அந்த போலீஸ்காரனை விட்டு என்ன அடிக்க வச்சிருப்பா. மாப்பிள அதுக்காகவா மாப்பிள இப்படி இறங்கிட்ட? அதுக்காக மட்டும் இல்ல மாமா. எந்த போலீஸ்காரனை விட்டு என்ன அடிக்க வச்சாலோ அந்த போலீஸ்காரனையே விரும்பிக்கிட்டு இருக்கா மாமா. என்னையா மாப்பிள சொல்ற? அப்படிலாம் இருக்காது. நான் இதை நம்ப மாட்டேன். ஓ மாமா என் கண்ணால பார்த்தேயா. என்ன மாப்பிள சொல்ற? ஆமா மாமா நடு ரோட்ல அந்த போலீஸ்காரனும் இவளும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவனை விட நான் எந்த விதத்துல மாமா குறைஞ்சு போயிட்டேன்? அவன் போலீஸ்காரன். அந்த ஒரு தகுதி தான் அவனுக்கு இருக்கு. மத்தபடி அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீயே சொல்லு. நான் அழகா இல்லையா? நான் ஆம்பளை இல்லையா? என்கிட்ட இல்லாதது என்ன அப்படி அவங்கிட்ட இருக்கு? நீயே சொல்லு. மாப்பிள அதுக்காக ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. எனக்கு கிடைக்காத அவ எவனுக்கும் கிடைக்க கூடாது. மாப்பிள அதுக்காக பாரு மாமா உன் இறக்க குணத்தெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத. நானும் இறங்கி போக மாட்டேன். அவன் முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். மாப்பிள என்ன பண்ண போற நீ? அவ முகத்துல அழகு இருக்கு பொலிவு இருக்குன்ற திமிர்ல தானே ஆடிட்டு இருக்கா. அந்த அழகு இல்லாமக்கிட்டா? அடப்பாவி
உன் கூட சேர்ந்ததுக்கு என்னையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளுனாலும் தள்ளிடுவா போல. இந்த விவரத்தை முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருந்தா நான் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேனடா. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு நானும் ஒரு காரணமா? இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. என்ன மாமா இருக்கக்கூடாது? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள. பாரு மாமா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஒன்ன எதுவும் பண்ண மாட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்னோட சாவுக்கு நீதான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன். என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அட பாவி, சாகுறதுதான் சாகுற, யாருக்கும் தொல்லை இல்லாம செத்து தொலைய வேண்டியதானடா. உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேற சாகணும்னு சொல்றியடா. அது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன உள்ள வச்சு நொங்கு எடுத்துருவாங்களே. ஏய் சேகரு, கடைசியா சொல்றேன், நான் சொல்றத கேளு. இந்த முடிவு ரொம்ப தப்பானதுடா. எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. அப்புறம் இத பத்தி யாருக்கிட்டயாச்சும் மூச்சு விட்டேன்னு வச்சுக்க. சரிடா, இத எப்ப பண்ண போற? எப்பயோ பண்ணுவேன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. சரிடா. அப்படியே திமிர பிடிச்சவளே, உன் திமிரெல்லாம் இதோட அடங்க போகுதுடி. என்னையே அவமானப்படுத்துறியா? அதுவும் என்ன அடிச்ச போலீஸ்காரன் கூட வேற சுத்திட்டு திரியிற. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடி, ஆனா ஒன்ன நாசமாக்காம விடவே மாட்டேன்டி. நேத்து வந்து அந்த போலீஸ்காரனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன். இதுக்கு தாண்டி உனக்கு இந்த தண்டனையே. அழகா இருக்க உன் மகத்தை அசிங்கமாக்கல, என்னையவே பிடிக்கலன்னா சொல்ற. இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் இல்ல, வேற எவனுக்கும் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுடி. இந்த உன் மூஞ்சில ஊத்துனதுக்கு அப்புறம் உன் லட்சணம் என்னன்னு இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாரு, அந்த போலீஸ்காரனே நீ வேணான்னு துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறான். பூ மாதிரி இருக்குன்றதுனால தானே பூ மாதிரின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பூவவே நான் கருக்கி விட போறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.